வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகாசரணம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நிலை எப்படி இருக்கும்? அடியனுடைய சிறு கருத்து. லக்னத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும் பொழுது அவர் நல்ல கடின உழைப்பாளியாக இருப்பார். உழைப்புக்கும் அவர் தான் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார். அதே நேரத்தில் உழைச்சிட்டு நல்ல கடுமையான அசதி, அதில் தூங்குறவரை அதிகமாக தூங்குறவர் அவர் தான். சில நேரங்களில் இவர் உழைச்சிட்டு இவர் உழைப்புக்கேற்ற அந்த உடல் வலிமையை உழைச்சி நல்ல ஒரு ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி படுத்திருப்பார். ஆனால் அடுத்தவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அவர் சோம்பேறி கிடையாது. கடுமையாக உழைச்சி அந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். உழைப்புக்கு இவருக்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளவு நடு ராத்திரியாக இருந்தாலும், வேலையில் ஒரு தாமதமானாலும் அதை நல்லபடியாக அந்த எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இவருடைய உழைப்பு பெரும்பாலும் பிறருக்கு தான் பயன்படும். அடுத்தவங்களுக்குன்னா அதிகமாக உழைப்பார். ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கும் பொழுது அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பார். எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும், எங்கு வேலை பார்த்தாலும் அவருக்கு, அந்த முதலாளிக்கு இவர் ரொம்ப விசுவாசமாக நடப்பார். அதிகமான உழைச்சு ஒரு நேரங்காலம் பார்க்க மாட்டார். 8 மணி நேரம் வேலைன்னா அந்த 8 மணி நேரம் வேலையெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவராக எப்போ சரி போதும்ப்பா, ரெஸ்ட் எடுப்பா, முடிப்போம்ப்பா, வேலையை முடிப்போம் அப்படின்னு சொன்னால் தான் இவர் முடிப்பார். ஏன்னா ஒரு எடுத்த காரியத்தை முழுமையாக முடிக்காமல் இவருக்கு தூக்கம் வராது. அந்த அளவுக்கு உடம்பையும் மனசையும் வருத்தி உழைக்கக்கூடியவராக இருப்பார். பிறருடைய ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். இவருடைய செய்கை பிறருக்கு நல்ல விதமாக அமையும். ஆனால் இந்த பிறருக்கு நல்லது செய்ய போய் பல நேரங்களில் இவர் கெட்டவர்னு சொல்லி அடுத்தவங்க தூற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். அடுத்தவங்க நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு இவர் செய்கிற நன்மை பிறருக்கு கெடுதலாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சு போகும். பெரும்பாலும் இந்த வம்சாவளி வேலை, வம்சாவளியுடைய அப்பா என்ன செஞ்சார், அப்பா தாத்தா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பூர்வீகமாக செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவர் போடக்கூடிய ஆடைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நீட்னஸாலாம் போட மாட்டாங்க. என்னது இருக்கிறத போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி